ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நான் என்னோட காலேஜ்க்கு ஃபேஷன் ஷோக்காக ரெடியான ருக்மிணி கேரக்டர் லுக் தான் ரீக்ரியேட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அது ட்ரை ஆனதுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருந்தேன் ஃபேஸ்க்கு. அண்ட் லிப் பாமும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ப்ரைமர் ஒன்ஸ் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆனனால லைட்டாக டார்க் சர்க்கிள் எட்டி பார்த்துருச்சு. ஸோ லைட்டாக ஆரஞ்சு கரெக்டர் வச்சு அதை ஈவன் டோனாக மாற்றிக்கிறேன். அண்ட் ஈவன் தோ நான் வந்து நல்லா தூங்கியிருந்து எனக்கு டார்க் சர்க்கிள் இல்லைனாலும் ஒரு ஃபைன் லைன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதில் ஆரஞ்சு கரெக்டர் எப்போவுமே போடுவேன். ஸோ இப்போ வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டரை வந்து கன்சீல் பண்ணுறதுக்காகவும் அண்ட் என்னோட ஐ மேக்கப்புக்கு வந்து ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காகவும் ஸோ அதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்லேயுமே வந்து ஒரு சைடாக வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் க்ரைலானோட க்ரீம் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டோட ஷேட் வச்சு தான் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமா, கன்சீல் பண்ணுறோமா, இல்லைனா வந்து ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதே. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து எனக்கு நல்லாவே வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக க்ரைலானோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரை வந்து போட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து என்னோட ஐ மேக்கப்பே போக போகிறேன். அண்ட் ஒரு ஆர்வத்தில் வந்து லிப் லைனர் எடுத்து ஃபஸ்ட் போடுறேன். மேபி எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி தோணுச்சா என்னன்னு தெரில. பட் யூஸ்வலாக வந்து ஐ மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் லிப் அப்படின்னு போகிறது பெட்டர். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் மேக்கப் பண்ணுறது, ஸோ எதுவும் நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லைக் அந்த ஸ்டெப்ஸை வந்து மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட ஐ மேக்கப்புக்கு வந்து கொஞ்சம் அந்த கேரக்டர் மாதிரி இல்லாமல் மைல்டாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மைல்டாக வச்சுருப்பாங்க, ரொம்ப ஷிம்மரி அப்படிலாம் இருக்காது. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் ஷிம்மரியாக இருந்தால் தான் அந்த ஃபேஷன் ஷோக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஷிம்மர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட் ஷேடே எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுவே வந்து கீழே லோவர் ஐலட்லேயும் போட்டுக்கிறேன். அண்ட் மேலேயும் வந்து ட்ரான்சிஷனாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஓவரால் ஐ ஃபுல்லாகவுமே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சென்டரில் கொஞ்சமாக போட்டுட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டி தான் எடுத்தேன். அண்ட் அதை எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறேன்னு ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணல. அண்ட் என்னோட ஐலிட்டில் வந்து இந்த ஷிம்மர் ஷேடை போட வேண்டிய இடத்துல ஒரு பாதி தூரம் தான் போட்டிருக்கேனே. ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு காஜலுக்கு வந்து நைக்காவோட ஜெல் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு ப்ரஷ்ஷோட டிப்பில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவங்களோட ஐலைனர் வந்து நல்லா போல்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் விங்குமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நானும் ட்ராப் பண்ணிக்கிறேன். எனக்கும் பர்சனலாக இந்த மாதிரி போட பிடிக்கும். பட் ரொம்ப பெரிய விங் மாதிரி போட்டால் என்னோட ஐக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு இந்த ஸ்கெட்ச் ஐலைனர் மேலே கொஞ்சம் க்ரேஸ் இருக்குது அண்ட் ரொம்ப பிடிச்சும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் வச்சு போட்டுட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் விங்டு லைனர்லாம் ட்ரை பண்ணுறீங்க, பெருசாக வரல அப்படின்னா நீங்கள் லிக்விட் ஐலைனருக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு போடவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதோட லுக்குமே வந்து கொஞ்சம் டெஃபினிஷன் அழகாக கிடைக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஐப்ரோஸ்க்கு மாஸோட ஐப்ரோ பென்சில் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் சில டைம் வந்து எனக்கு இந்த மாஸ் ஐப்ரோ பென்சிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ப்ராப்பராக வந்து ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணியிருக்கிறப்போ, இல்லைனா வந்து வெட் அண்ட் ஒயிலில் வந்து அந்த பவுட்ரு அண்ட் வேக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேலட் இருக்கும் ஐப்ரோஸ்க்கு, அதுதான் யூஸ் பண்ணுவேன் லாங் ஸ்டேக்கு. ஆனால் இப்போலாம் வந்து எவ்ரிடே யூஸ்க்கே இந்த மாஸோட பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட கேப்ஸை மட்டும் ஃபில் பண்ணாலே அது ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ப்ராடக்ட் தேடுறீங்கன்னா மார்ஸ் அண்ட் இன்சைட் பிராண்டில் ட்ரை பண்ணலாம். அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ என்னோட கரண்ட் ஆப்சேஷன் அப்படின்னு பார்த்தா ஐலைனரில் வந்து ஸ்கெட்ச் லைனரும் அண்டு மஸ்காராவில் வந்து இந்த மார்ஸோட வால்யூம் ப்ளஸ் லென்த்தோட இருக்கிற மாதிரி ஒரு காம்போ மஸ்காராவும் தான். ஸோ இப்போ வந்து இன்சைட்லேருந்து ஒரு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் டீப் பிங்க் மாதிரி. ஸோ இது வந்து அந்த அவுட்ஃபிட்க்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த சீக்ஸ் வந்து சிமிலர் கலரில் இருக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் நிறையவே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ளஷ் வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஸ்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட கலர் வந்து கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இது மேலே நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதே கலரில் பவுட்ரு வச்சு செட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் நான் அது யூஸ்வலாக பண்ண மாட்டேன். இப்போது ஃபேஸஸ் கனடா பிராண்ட்லேருந்து
ஒரு மைல்டா ரோஸ் கோல்ட் ஃபினிஷ்ல இருக்கிற ஒரு ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட ஐ பாயிண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் மைல்டா பிரான்சர் எடுத்து என்னோட டபுள் சின் தெரியிற ஏரியாவ மட்டும் லைட்டா கவர் அப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். Maybelline பிராண்ட்ல இருந்து மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலா ஜுவல்லரி வேர் பண்ணிட்டு பிந்தி வச்சக்கப்புறம் இப்படிதான் இருக்குது இதோட லுக். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் வினோதி பாலவேல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.